மனமார்ந்த வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, இப்படி சபையில ஒரு பொட்டு புள்ள நான் வந்திருக்கும் போது எங்கிட்ட பேசுறதுக்கு ஒரு குஞ்சான குஞ்சு கூட காணுமே. அம்மா, நான் இருக்கிறது என்ன ஒரு மனுஷனாவே நினைக்கலையா? நான் யாருக்கிட்ட தான் போகட்டும்? அவரை போய் எழுப்பாதாயா? அவர் தூக்கத்துல போறாரு. எங்க போவாரு? வீட்டுக்குதான். அப்படியா? அப்படிலாம் போய் எழுப்பாதால. சரி சரி சரி. ஓ என்னங்க? என்ன தங்கவா? என்ன தங்கவா? ஏமா ஏங்க? அட உங்களை தாங்க. அந்தாமா அங்க இருக்கிறமா சொல்லுமா. எல்லாமே சுத்தமா மறைஞ்சு போச்சாயா? என்ன தெரியலையா? எதுக்கு மறைஞ்சது? மரங்களை அதுதானே எல்லாம் சுத்தமா மறைஞ்சு போச்சா? நீங்க வாங்க, என்ன நல்லா பாருங்க. நீ முன்னாடி அந்த பக்கமா நின்று பேசாயா? என்ன காரணம்? நீ கிட்ட வராது. ஏற்கனவே பட்டு கடவா பல்ல ஆடி இருக்குது. உன்னை ஏதோ ஒரு நாளைக்கு தான் வர அன்றைக்கு வந்து ஏன் இப்படி அங்க இங்க இப்படி நடந்தே சொல்லிக்கிறீங்க? ஏன்னா ஆமா, பெண்களை பார்த்தா உனக்கு ரசிக்க தெரியாதா? எப்படிதான் இந்த ஊருக்குள்ள வச்சிருக்கீங்க? யாரு இல்லையே, மாறி போச்சு இல்ல? பைக்கு செய்யணும் வாங்கி கொடுத்தா கேள்விப்பட்டேன். ஆமா பொறுமையாரு. ஆமா, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ பாலப்பட்டி பைத்திய காசு மாதிரியே தெரியுதாயா? எப்படி தெரியுது? நான் என்ன சொல்லுவேன்? ஏங்க என்ன பார்த்தா பைத்தியக்காரி ஆட்டமா தெரியுது? உன்னை பார்த்த உடனே மாதிரி ஒரு ஆளு எந்திரிச்சு பாரு. யாரு? நம்பர்தான் அண்ணா. உனக்கு நன்றாக ஏதாவது ரசிக்க தெரியுமா கேட்டேன். ரசிக்க தெரியுமா? என்ன சொல்லி தரீங்க? ஆமா, நீ பாட்டில் விடுவியா? பாட்டில் விடுவோம். பீகா டர்னு கிழிச்சு பரவாயில்லையா? போனா போயிட்டு போது வச்சிருந்து என்ன பண்ண போற நீ? ஏன்னா அண்ணா, ஆமா நீ நல்லா பாட்டு பாடுபடி கேட்டேன். உன்னை நான் பாடியில பாக்கணும்னு தோணுதுன்னா 30 வருஷம் அவனுக்கு செட்டுக்கு எல்லாத்துக்கும் 30 முடிச்சா நான் வந்து சேருவேன். அதே பாடியில பாக்கணுமா பாரு. ஆனா அது இல்ல, பாட்டு பாடையில பாட்டா கேளாதா? சும்மா சும்மா வீட தொட்டு வீட தொடரும்.
அந்த காலத்துல அதாவது பாட்டுலாம் நிறைய இருக்குப்பா. அந்த காலத்துலலாம் பாட்டு அதெல்லாம் நிறைய இருக்கு, உனக்கு தெரியாது. அதாவது நான் பாட்டு பாட ஆரம்பிச்சா விடிய வரைக்கும் நானே கூத்தாடிடுவேன். என்ன தெரியல, இன்னைக்கு வாயை கட்டி போட்டாங்க. அந்த காலத்துல எல்லாம் கண்ணதாசன் இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மருதகாசியில பாட்டு எழுதுனாங்க. என்ன இருந்தாலும் வேலை செய்யுது அப்படின்னு சும்மா பாட்டு அவங்களா எழுதுனாங்க. அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு எழுதுனா, எப்படி அருமையான பாட்டுல எழுதுனா. எப்படின்னா நாடோடி மன்னன் படத்துல ஒரு பாட்டு எழுதுனா. ஆமா பாட்டு சும்மா கிடந்த நேரத்தை கொத்தி கத்தி இந்த பாட்டு எழுத சொல்லி எம்ஜிஆர் இந்த நாடோடி படத்தை வந்து படத்தை என்ன பண்ணாரு? யாருமே இல்ல ஈனுக்காக நானே கேக்குறேன். அம்மா அப்படி அழகழகான பாட்டுல எழுதுனா, செக்ஸான பாட்டு கண்ணதாசன் எழுதுனா அந்த காலத்துல. மாங்கா திருடி திங்கி பெண்ணே மாதம் எத்தனையோ சொல்லுவாங்களா அந்த மாதிரி செக்ஸான பாட்டுன்னு சொல்லுவாங்களா? சத்தியமா எனக்கு தெரியாது. அந்த காலத்துல லவ் பண்ணாங்க, காதலிச்சாங்க. காதலியா அப்படின்னா ஒரு 60 வயசு இருக்குமா? 63 ஆகுதாயா? உனக்கு 72? ஏய் ஏங்க என்ன பார்த்தா 72 வயசு பொம்மனாக்கு தெரியுது. உன் பிள்ளை மகேந்திராவில் 12வது படிக்குதுன்னு எனக்கு தெரியாது. உன் பிள்ளைய அடிக்கடி பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். உதாரணத்துக்கு பிள்ளையா அப்பப்போ வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்படியா? ஆமாமா. அண்ணா நீ பாட்டு நல்ல நல்லதா பாடுறேன்னா நிறைய பாட்டு இருக்குதாயா? ஆமா ஆமா பாடுற மாதிரி ஒண்ணும் தெரியலாட்டா. சரி சரி போனால் போகட்டும்டி. ஆமா போனால் போட்டு வா, போயிடலாம். எங்க இதாயா போனால் போகட்டும். அட அதுக்கு இல்லன்னா ஏன் இப்படி எதுக்கு எடுத்தாலும் ஏருக்கு மாறா பேசுறேன். நீ அந்த பக்கம் எனக்கு பொம்பளைங்கன்னா பிடிக்காதாயா? எனக்கு பொம்பளைங்கன்னா மாதிரி ரோட்டில் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்களோ நான் 4 அடி தள்ளி தான் போவேன் நானு. ஏன் என்ன காரணம்? பொம்பளைங்கன்னா சேராதாயா எனக்கு. ஏங்க கொள்ளக்காரன் பொம்பளைங்கன்னா எனக்கு சேராதாம. பொம்பளைங்கன்னா எனக்கு சேராதாம என்ன ஏதுன்னு கேளு. கேட்டுமே போன வாரத்துல இந்த பக்கம் அடிச்சா ஒரு கடவா பொண்ணு போயிடுச்சு. உங்ககிட்ட நான் வந்து கேட்க மாட்டேன். ஒட்டிக்காரன் நீங்க போன மாசத்துலயே போயிடுச்சு. போயிட்டே தான் இருக்குது. ஏமா ஒரு நாளைக்கு இப்படி பண்றீங்களே? போனால் போட்டாயா? அப்படி இருந்தாலும் அழகான சும்மா சும்மா ஆயா அன்பா பாசமா கூப்பிடுறது. இப்படி அழகா வந்திருக்கிறியா? சரி யாரு பேர் என்ன? நீ எங்க இருந்து வந்திருக்கிற? அடியே தொடச்சா பூத்துக்குச்சு. எப்படி இப்படி ஆடிக்கிட்டே
பொண்ணா பிறந்தா அப்படி இப்படின்னு அங்க இங்க ஓடி ஆடி பேசணும். எங்க ஊர்ல அப்படி கிடையாது. பொம்பளையா பிறந்தா 4 பேத்துக்கு போய் நல்ல பேர் வாங்கணும்பாங்க. என்ன நாசமா போனவனே 4 பேருக்கு போனா என்ன சொல்லுவாங்க? அவசரம் சொல்ல மாட்டாங்க. 4 பேத்துக்கிட்டா இப்படி 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 அரியா பசங்க கிட்ட இல்ல. இங்க உட்காந்துட்டு இருக்காங்க பாரு 4 பெரிய மனுஷரு. அவங்க போய் புத்திமதி கேட்டு பொழைக்கணும். கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆயால எப்படி வச்சு பொழப்பு பண்ண, நான் கல்யாணம் பண்ணிட்டு போய் எப்படி எப்படி நான் புடிச்சுக்கிட்டு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி புத்திமதி கேட்டு பொழைக்கணும். பொல்லாத காலம் வந்து ஒரு நாளைக்கு நீ செத்து போயிட்டு நாசமா போனவனே ஒரு நாளைக்கு என்னையா சாவு உண்டு. என்னையா சாவு சொல்ற? அப்படி செத்து போயிட்டீங்கன்னா இப்படி அளவுக்கு 2 பேர் வந்துட்டு இருப்பாங்க. கோயில்ல 4 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. கோயில்ல இருக்கிற ஆளு அந்த அளவுக்கு போற ஆளுங்களா ஏன்னா ராமசாமி ஏன்னா நேரமா புறப்பட்டீங்க அப்படிங்குவாங்க. அந்த 4 பேத்துல ஒரு ஆளு ஏன்னா உங்களுக்கு தெரியாதா அந்த பிள்ளை தானே அந்த துத்தி பழகிட்டுக்கார பிள்ளை அந்த ஒல்லியா வாட்டமா நல்லா வருமா அந்த பிள்ளை செத்து பாச்சுரா அப்படிங்களே அந்த கோயில்ல ஒரு ஆளு என்ன அந்த பிள்ளையா அந்த கருப்பா திரும்ப நல்லா நாடு தண்டு பாருங்க. ஐயோ அந்த பிள்ளைய காட்டுக்கு வேலைக்கு வந்தா எந்த வாய்க்கால படிக்க சொன்னாலும் படிப்பாளே செத்து போச்சுன்னு சொல்லி 2 பேத்துக்கு இவங்க 4 பேரும் சேர்ந்து 6 பேரா வருவாங்க. ஆயா புத்திமதி கேட்டு படிக்கணாயா என்னன்னு சொன்ன? என்னமோ அந்த பிள்ளைக்கு அடையாளம் சொன்னீங்க. அந்த பிள்ளைக்கு அடையாளம் அதான். என்ன அது? என்ன சொன்னா? அது இல்ல எது மாதிரி கலர்னு சொன்ன அந்த பிள்ளைய? கருப்பா வாட்டமா நாசமா போறப்பா. உன் கையை நீட்டு. கையை நீட்டுறாங்கல்ல ஏங்க யாரு கருப்பா இருக்கிறார்? ஒரிஜினலுக்கும் 5 ரூபா பவுடருக்கு வித்தியாசம் இல்ல. 5 ரூபா பவுடர் மட்டும் நீ போய் 5 ரூபா பவுடர் நீ அழைச்சிட்டு வா. இருக்கும் தெய்வீகமான சபை இந்த தெய்வீகமான சபையானது இன்னும் எதற்காக கூட்டப்பட்டிருக்கு? ஒன்னாடுதான் கருப்பா தான் கல்யாணம் பண்ணி நீ பொழைக்கணும்டான்னு இந்த காளியா தலையில எழுதிச்சுன்னா தங்கவேலு கோட்டையை தின்னு செத்து போயிடுவேன். நீ செத்தா கூட உனக்கு கல்யாணம் ஆகாதுடா. பாத்துக்கலாம் விடு. பாத்துக்கலாம். நான் பிறந்தப்ப இருந்தாலும் கோமாளி ஆடினா அப்படி நான் வந்து ஜோடியா வேசாடுறேன். இன்னும் இதே கண்டிஷன் தான். நீ பிறந்தப்ப உனக்கு அந்த பிள்ளை பிறந்தப்ப நான் ஆட்டி பாலா அடியே சீராதரைந்திருக்கும் தெய்வீகமான சபை இந்த தெய்வீகமான சபையானது இன்னும் எதற்காக கூட்டப்பட்டிருக்கிறது என்று தெரியுமா? சீரகாபாடி கிராமத்திலே எழுந்திருக்கக்கூடிய அகலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாகிய இன்னும் ஆதி சக்தி என்று பெயர் வரைத்த அந்த சக்தியின் மறு அவதாரமாகிய இன்னும் 1000 கண்ணுடையால் அங்காத பரமேஸ்வரி என்று இதோ அகில உலகமே போற்றக்கூடிய இன்னும் காளியம்மன். எப்படி காளியம்மனுடைய ஆலயமானதை உற்பமானது செய்து இன்னும் முந்தி பிறந்த துந்தி கணபதியுடைய ஆலயத்தையும் இன்னும் காளியம்மனுடைய ஆலயத்தையும் உற்பமானது செய்து இந்த ஊர் பொதுமக்கள் அனைத்து பேருமே ஒற்றுமையாக அஷ்டபந்தர கும்பாபிஷேகமானது நடத்தி அந்த அம்மனுக்காக இன்று ஒரு 20 நாடகமானது அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார். அப்படி அரங்கேற்றம் செய்து வைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்குமே இன்னும் நம்முடைய நாடக கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். இன்று நாம் வைத்திருக்கும் நாடகமானது என்னவென்று தெரியுமா? சிவபுராணத்திலே ஓர் பாகமாகி விளங்கி வரக்கூடிய இன்னும் தூர்வாசகர் கெருவ பங்கம் இல்லையே பெரிய ஆண்டிச்சி பிறப்பு. ஆமாண்டி நாடகத்துல நான் வந்திருக்கும் போது நான் யார் என்னுடைய வெயிலானது என்ன என்ன பார்த்தா உனக்கு எப்படி பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கிறாயா? ஏறிட்டு வரத பார்த்தா ரம்பாட பொம்பளை மாதிரியே அவரோட பக்கத்துல நெருங்காத குடும்ப கட்டோட ஆபரேஷன் பண்ணிக்காத பெய்ய முடிங்கோ. யாரு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இது மேல எப்படி கொடுப்பாங்க? அப்படி இருந்தாலும் நாடகத்திலே நான் வந்திருக்கும் பொழுது நான் யார் என்னுடைய வயிறானது என்ன என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அழகா இருக்கிறீங்க, அருமையா இருக்கிறீங்க, சூப்பரா இருக்கிறீங்க, பைட்டா இருக்கிறீங்க. அப்படியா? உங்க பேர் என்னமா? என் பேர் சொல்ற மாதிரி
பார்வதி தேவி அம்மா நானம்மா என்னங்க அம்மா அம்மா பார்வதி தேவி நானே நானே அழகான மங்கை கொள்ளணும் தண்டாட்டம் அப்படி பூவாட்டம் வந்திருக்கிறியா என்னுடைய பேர் என்னம்மா அம்மா பர்வதராஜன் பெற்ற அந்த பரம சிவனுக்கு ஏற்ற என்னுடைய பேரோ உமையவள் பார்வதி. அவனுடைய பேரோ உமா பார்வதி. என்னை சக்தி என்று சொல்லலாம், காளி என்று சொல்லலாம், மாறி என்று சொல்லலாம், நீலி என்று சொல்லலாம், அகில உலகத்தை எல்லாம் காத்து ரசித்து வரக்கூடிய அங்காள பரமேஸ்வரி என்று சொல்லலாம். அடியே நீங்களே. ஆமாண்டி, அண்டாவும் நீங்களே குண்டாவும் நீங்களே. இந்த அண்டமும் நானே, இந்த ஆகாயமும் நானே, இந்த காற்றும் நானே. அடியே பிண்டமும் நீங்களே பூலோகமும் நீங்களே. ஆமா அத்தான் கேட்டாயா? ஏமா இந்த அகில உலகத்தையே படைத்த ஆதி சக்தி என்னுடைய பெயர் உமையவள் பார்வதி. உமா பார்வதி. அப்படி உமா பார்வதியாக இருந்தாலும் அழகான மங்கை, நீங்க எப்படிமா பிறந்தீங்க? உங்க அப்பா அம்மா யாருமா? என்னுடைய பிறப்பினுடைய ரகசியமானது என்னவென்று தெரியுமா? தாய் தந்தை. சரி, என் பேரு சொன்னனே, உன் பேரு பத்தியா ஏப்பா என் பேரு கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு பாக்குறேன். என் பேரு கலா. கண்டே எழுத்து தான் கலா. அப்படியா? ஆமா. சரி சரி. கூப்பிடாயா? எங்க மாமட்டு பிள்ளை, எங்க சின்ன வீட்டு பிள்ளை, எங்க பெரிய வீட்டு பிள்ளை, எங்க அக்கா, எங்க தங்கச்சி யாரு கூப்பிட்டாலுமே என்ன கலா கலான்னு தான் கூப்பிடுவாங்க. தங்கச்சி கூட. ஆமா, அது எங்க பெருப்பிட்டு பிள்ளைன்னா இன்னும் அன்பு ஆசையா ஓசையா விட்டுலாம் கூப்பிடுவா. நீ கூப்பிட கலா. அது பக்கத்துல இருக்குல்ல, நான் மேட்டாங்காட்டுல குச்சி ஊனிட்டு இருக்கிறேன். நீ வீட்டுல இருந்து எனக்கு கூப்பிட்டா, சோறு திங்க கூப்பிட்டா எப்படி கூப்பிடு? அப்படி ஓசையா விட்டு கூப்பிடு. நான் போட்டுட்டேன். குச்சி ஊனிட்டு தான் இருக்கிறேன். மேட்டாங்காட்டுல குச்சி ஊன்றேன். இப்படிதான் எங்க பெருப்பிட்டு பிள்ளை நானே. நீ என்ன கூப்பிட்டு பாக்கலாம். ஓ கலா, அது கிட்டத்துல இருக்கலாங்க, பக்கத்து காட்டுல. ஆமா, ரொம்ப தூரமா காட்டுல இருக்கிறான். ஓ கலா,
சொன்னாயா? நான் வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது கட்டுப்படல. நீ வீட்டுக்கிட்ட இருந்து கூப்பிட்டா எப்படி கூப்பிடுவேன்? எப்படி எனக்கு காது கேட்கும்? அட ஓ கலாமா கும்பாபிஷேகம் நோம்பி போ, நீ என்ன கூப்பிடாத நானே எதுக்கு என்ன சொன்னோம்னா பொண்ணு தொலைறோம் இழுத்து பிடிச்சி ஒண்ணு கூட கலாமான்னு கூப்பிட்டேன். ஏமா சரி இருக்கட்டும், அதே மாதிரியே கூப்பிடு. உன் பேரு உமா பார்வதி. என்னுடைய பெயர் உமையவள் பார்வதி. உங்க அப்பா அம்மா யாருமா? அடியே என்னுடைய பிறப்பின் ரகசியமானது என்ன தெரியுமா? நான் எப்படி பிறந்தேன்னு தெரியாத? நீ எப்படி பிறந்த? நாங்களாம் பாட்டு பாடி, என் குடும்பமே வந்து பாட்டு பாடியே பிறந்தது. பாட்டு பாடி பிறந்துச்சா? பாட்டுல இல்லையா, பாட்டு பாட்டு சினிமா பாட்டு. சினிமா பாட்டா? ஆமா. என்ன பாட்டு? எங்க தாத்தா அந்த காலத்துல எங்க ஆயால கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். பண்ணாம உங்க அம்மாவோட பண்ணி அந்த காலத்துல எங்க ஆயால கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். சரி. அப்ப இந்த கொடலூர் ரூம்ல விடுவாங்கல்ல, கொடலூர் விட்டுலையா, முதலூர் ரூம்பாங்களே. அப்ப முதலூர் ரூம்ல எங்க ஆயாலையும் எங்க தாத்தாவையும் விட்டாங்களாம். அப்பெல்லாம் அந்த பாய் தானே, அந்த பாய் கொடுத்து விட்டாங்களாம். உள்ள எங்க தாத்தா எங்க ஆயால பாயில போட்டுட்டு எங்க தாத்தா பாடினாராம், வசந்தமே சந்திர பின்பமே பின்னமே வசந்தமே சந்திர பின்பமே. மூணே எழுப்புல எங்க அப்பா பிறந்துட்டாங்க. இது என்ன ஆச்சரியமா இருக்குதே. பிறந்துட்டாரா எங்க அப்பா? எங்க அப்பா நல்லா பெருசாகி போயிட்டாரா? எங்க அப்பாவுக்கு எங்க அம்மால கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க அப்பாவுக்கு முதல்ல ரூம் விட்டுருக்காங்க. அப்ப அந்த கவுத்து கட்டில் வந்துருச்சு இல்ல, அந்த கவுத்து கட்டில எங்க அம்மால போட்டு எங்க அப்பா பாடினாராம். என்னன்னு? காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. என்னாச்சு? ரெண்டே எழுப்புல எங்க நான் பிறந்துட்டேன். உங்க அப்பா பெரியாருதா? எனக்கு இருக்குது பாத்தியா? ரெண்டே எழுப்புல எங்க தாத்தா மூணு இழுப்பா, எங்க அப்பா ரெண்டு இழுப்பு நான் பிறந்துட்டேன். எங்க அப்பா எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆமா, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு கல்யாணம் பண்றது கொடலூர் ரூம் விடுறாங்களா? அப்பெல்லாம் வந்து அப்ப கவுத்து கட்டுல பாயெல்லாம் கிடையாது, எனக்கு வந்து பிரீ கட்டுல வந்துருச்சு. அதுவும் எங்க மாமியார் எடுத்துட்டு கட்டு ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. எங்க மாமியார் எடுத்துட்டு வந்து கட்டுல எப்படி தெரியுமா, 1 லட்ச ரூபாய் போட்டுலாம் அவன் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த கட்டுல கூட அந்த மாதிரி இருக்காது. ஆனா எங்க மாமியார் எடுத்துட்டு வந்தாங்க பாரு, சுவிட்ச் பாகத்துல கொண்டு போய் அந்த இதை சொருவி அந்த பிளக்கத்தான் சரி 8 கட்டுல இருந்து ஒரு ஒயர் போகுதாயா, அந்த போய் அந்த சுவிட்ச் பாகத்தை சொருவி சுவிட்ச் போட்டா அந்த கட்டுல ஏறி ஏறி இறங்குதுன்னா பாத்துக்க. அதனால என்னன்னா இதனால என்ன ஆகி போயிடுது? ஆமா, அந்த கண்டையில ஏது சிங்காதானம். அந்த கட்டில போய் சுவிட்ச் போட்டனா நான் பாருன்னு என் பொண்டாட்டி போட்டுட்டு அந்த கட்டில மேல அத்தமாக சொன்னதை ஒத்துக்கணும். சரிதான் சரிதான், அத்தனையும் நித்தமும் கத்துக்கணும். சொகந்தா சொகந்தா, பூவே எடுத்து வைக்கணும் பின்னால, சரி நீ எப்படியா பிறந்த? இப்படியே சொல்லிட்டு போறதுதான். அடியே